அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு இந்த காலை வேளையில் வாழ்த்துதலையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவிக்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற இந்த பகுதியில் மத்தேயுவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 23 வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அது முழு வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஏசாயாவின் புஸ்தகம் 7 அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை முன்வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு 600-700 வருடங்களுக்கு முன்பாகவே தன்னுடைய தீர்க்கதரிசியின் வழியாக தேவன் நமக்கு ஒரு அடையாளத்தை இந்த வார்த்தையின் வழியாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 9 அதிகாரம் 6 வசனம், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்? தேவன் நம்முடைய வாழ்வில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் அன்பாயிருக்கிறவர். அந்த அன்பு தேவன்தான் தன்னுடைய குமாரனையை நமக்காக அனுப்பினார். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 15:9, பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாக இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த அன்பு பொல்லாங்கு செய்யாது. அந்த அன்பு அந்த தேவனுடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற போதுமானதாக இருக்கிறது. அன்பே பெரிது என்று சொல்லி நாம் காண்கிறோம். நம்முடைய வேத புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் 13 அதிகாரத்தில் 1-13 வரைக்கும் வாசிப்போமானால் தேவனுடைய அன்பை நாம் அங்கே புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக தேவனை நாம் நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய கட்டளைகளின் கற்பனைகளுக்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது இந்த தேவ அன்பு நம்மை ஆசீர்வதிக்க நமக்கு போதுமானதாக இருக்கிறது. ரோமர் 8 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். முதலாவது நாம் தெரிந்து கொள்ளுகிறது, தேவனுடைய அன்பை நம் வாழ்வில் வெளிப்படுத்தும்படியாக கிறிஸ்து இம்மானுவேல் ஆகிய தேவன் நம் மத்தியிலே பிறந்தார். ஒருவேளை இன்றைக்கு மனம் உடைந்து ஆறுதலற்ற சூழ்நிலையில் வியாதியின் நேரத்தில் நமக்கு சுகம் கிடைக்கவில்லையே என்று சொல்லி இயங்குகிற நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவ வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையை மாற்றும்படியாக, சோதனை நேரத்தில் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை தரும்படியாக, துன்ப நேரத்தில் மகிழ்ச்சியை தரும்படியாக இம்மானுவேல் என்ற தேவன், இம்மானுவேல் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அவரை நாம் விசுவாசிப்போம். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். தேவன் நம்மோடு இருக்க நாம் தேவனை நேசிப்போம். தேவன் நம்மை முந்தி நேசித்து தன்னுடைய ஜீவனையை நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் அவரை நேசிப்போம், அவருடைய கட்டளை கற்பனைகளை கைக்கொள்வோம். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.